ஜி, சித்தர்கள் சொன்ன இரண்டாவது வசியமான ராஜவசியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ராஜவசியம் என்பது அரசு துறையில் உள்ளவர்கள், அரசியலில் உள்ளவர்களுக்கு இந்த ராஜவசியக்கலை பயன்படுது. அரசியலில் உள்ளவங்க சில பேர் சொல்லுவாங்க சார், நான் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன், நான் அந்த கட்சிக்காண்டி நிறையா உழைக்கிறேன், நிறையா செலவு பண்ணுறேன், ஆனால் அந்த கட்சியில் எனக்கு ஒரு நல்ல பேரோ ஒரு நல்ல பதவியோ கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா உழைக்கிறார், உண்மையிலே உழைக்கிறாரு, நிறையா காசு செலவு பண்ணுறாரு, ஏன் அவருக்கு ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு பதவி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது இந்த ராஜவசிய கலை மூலியமாக அதை பார்த்து அவருக்கு என்ன அந்த பிரச்சனை இருக்குங்கிறத அதை நம்ம பார்த்து சரி பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல டேலண்டாக இருப்பாங்க, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த அரசாங்க வேலை கிடைக்காம போயிடும். ஸோ இந்த ராஜவசியம் என்று சொல்லக்கூடிய அந்த பூஜை மூலியமாக அவருக்கு ஏன் அந்த வேலைகள் தடங்கலாகுதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு இடத்துல பணியாற்றுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல முறையில் வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கி உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவதற்கும் இந்த ராஜவசிய கலை பயன்படுது.